வணக்கம். நான் சுதீர் ஸ்ரீனிவாசன். இது என்னுடைய லாங் ரிவ்யூ. இந்த வாரம் நான் லாங்காக ரிவ்யூ பண்ண போற படம், விக்னேஷ் ராஜா இயக்கத்தில வெளிவந்திருக்கிற 2வது படம். அவருடைய முதல் படத்த நம்ம நெறைய பேர் ரசிச்சோம், போர்த்தொழில். இந்த முறை நடிச்சிருக்கிறவங்க தனுஷ் அவர்கள் ஆஃப் கோர்ஸ் யூ நோ. சூராஜ் நடிச்சிருக்காரு, மமிதா பைஜு நடிச்சிருக்காங்க. இந்த மாரி மற்றும் பல நடிகர்கள். இசையமைச்சிருக்கார் ஜி.வி. பிரகாஷ். படத்தின் பெயர் கர. ஒரு பேங்க்கு கொள்ளையடிக்கிறது, புதுசா ஒரு டீம் ஒண்ணு ஃபார்ம் ஆவுறது. அதுக்கப்புறமா ஒரு ஒரு எக்ஸ்பர்ட் வந்து புது புது சேலஞ்சஸ சந்திக்கும்போது, அவரு வந்து அவரோட தொழிலையே கொஞ்சம் கத்துக்க வேண்டியிருக்கு, திருட்டு தொழில. இது எல்லாமே இல்ல, சினிமாவுக்குன்னே உகந்த ஒரு பயங்கர எக்ஸைட்டிங்கான ஒரு ஐடியாஸ் கண்டிப்பா. அ இந்த இந்த படத்தில விக்னேஷ் ராஜா வேற என்ன பண்றாருன்னா, இந்த ஐடியாஸ் எல்லாம் வச்சு நம்ம தமிழ் படங்கள்ல பழக்கப்படக்கூடிய ஒரு இலக்கணத்தோட இத கலக்க முயற்சி பண்றாரு. நம்மளுடைய இலக்கணம் என்ன அப்படின்னு நம்ம கேட்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா, சும்மா டக்குன்னு சொல்லணும் அப்படின்னா, சில ட்ரோப்ஸ ஒரு ஊர் பக்கம் நடக்கக்கூடிய ஒரு கதையாக இருக்கட்டும், இல்ல இதில விவசாயிங்கள பத்தி பேசுவதா இருக்கட்டும், இல்ல ஒரு அ ஒருத்தன் வருவான், அவன் எல்லாருக்கும் ஒரு வழிய தருவான் அப்படின்ற ஒரு ஐடியாவாக ஒண்ணு இருக்கட்டும். அ ஒரு கடவுள் நம்பிக்கையாக இருக்கட்டும். இது எல்லாமே சேர்ந்து ஒரு ஒரு வெஸ்டர்ன் ஜான்ர் ஃபில்ம்க்குள்ள கலந்தா என்ன மாரி ஒரு படம் எடுக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு ஐடியா தான். கண்டிப்பா பாராட்டத்தக்கது அந்த ஐடியா. அ அண்ட் ஆஃப் கோர்ஸ் நம்ம படங்களுடைய ஒரு ஐடியா அப்படின்னு பேசும்பொழுது, பிரதானமாக ஒண்ணு நம்ம சொல்லி ஆகணும்ல. நமக்கு சென்டிமெண்ட்னா ரொம்ப பிடிக்கும். ஒரு மெலோ ட்ராமானா நம்ம ரசிப்போம், நம்ம படங்கள்ல. இந்த ஃபில்ம்ல ஐ திங்க் கரை ஓரளவுக்கு எத ஓவர்லுக் பண்ணிருச்சு அப்படின்னு எனக்கு தோணுது அப்படின்னா, நீங்க திரும்ப திரும்ப ஒரு சோகமான காட்சிகள அ பார்க்கும்பொழுது என்ன ஆகுதுன்னா, ஒரு இடத்துல அதனுடைய பாதிப்பு ஏதோ ஒரு விதத்தில கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சுருது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதுவும் பர்ட்டிகுலர்லி ஒரு சோகமான ஒரு நிகழ்வு நடக்கும் பொழுது, கதாபாத்திரங்கள் ஏற்கனவே கண்ணீர் சிந்திக்கிட்டு இருக்கும் பொழுது, அதில அந்த இசையும் சேர்ந்து மேலே ஏறி பாருங்க, இந்த சோகத்த பாருங்க, உங்க கூட சேர்ந்து அழுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வற்புறுத்தல் ஒண்ணு இருக்குல்ல. அது ஆரம்பத்திலேருந்தே கொஞ்சம் நெறைய இருக்கிற மாரி தான் எனக்கு தோணுச்சு. அம் அண்ட் சட்டுன்னு ஒரு எக்ஸ்ட்ரீம் எக்ஸாம்பிளா சொல்லணும் அப்படின்னா, தியாகராஜ குமாரராஜா படங்கள் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, அதிலயும் கேரக்டர்ஸ் ரொம்ப பெரிய ஒரு சோகத்துக்குள்ள ஆவாங்க. ஆனா அந்த படம் அது அது பாருங்க, "ஐய்யய்யோ! இவருக்காக அழுங்க" அப்படின்ற ஒரு தன்மை அதுக்கு இருக்காது. அப்படிதான் பண்ணணும்னு சொல்ல வரல. ஜஸ்ட் ஆஸ் கவுண்டர் பாயிண்ட் சொல்றேன். மேபி இந்த படம் அவ்ளோ அட்டாச்டா தன்னுடைய கேரக்டர்ஸ் பக்கம் இல்லாம, ஏன்னா இந்த கேரக்டர்ஸ் எப்படி இருந்தாலும் கிரே கேரக்டர்ஸா தான் இருக்காங்க. தனுஷ் அவர்கள் ப்ளே பண்ணக்கூடிய கதாபாத்திரத்தையும் சேர்த்து தான் சொல்றேன். ஸோ அந்த இடத்துல மேபி இதெல்லாம் நடக்குது. இப்போ நீங்க யூ மேக் அப் யுவர் மைண்ட் அப்படின்றதுக்கான சுதந்திரம் நமக்கு அளிக்கப்பட்டா, அ இன்னும் ஒ நம்மள உலுக்கியிருக்குமோ அப்படின்னு தோணுச்சு. தனுஷ் தன்னைத்தானே முழுமையாக அர்ப்பணிச்சுக்கிட்டதா தான் நான் பார்க்குறேன் இந்த படத்துக்கு. ஏன்னா இந்த படத்தில அவருடைய ஃபேன்ஸுக்காக இது எப்படியாவது நம்ம கதைய தாண்டி ஒண்ணு யோசிக்கணும், ஒண்ணு எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்ற மாரிலாம் ஒண்ணுமே இல்ல. ஆ மேபி ஒரு 2 குட்டி மொமெண்ட்ஸ் வேணா சொல்லலாம். அது கூட எப்படின்னா, கண்ண மூடி நீங்க கண்ண சிமிட்டி கண்ண திறக்கறதுக்குள்ள அது காணாம போயிருது. சட்டுன்னு அவரு கீழ அந்த ஓப்பனிங் இன்ட்ரோடக்ஷன் ஷாட்ல அவர் அப்படி கீழ விழுந்துட்டு அப்படி பார்ப்பதாக இருக்கட்டும், அத இவங்க எப்படி ஸ்டேஜ் பண்ணியிருக்காங்கன்றதா இருக்கட்டும். இல்ல இன்னொன்னு என்ன அப்படின்னா, புதுப்பேட்டை படம் இருக்குல்ல, அதில வந்து "ஏய் என்னடா இது இன்னும் நிக்குது, என்ன இது இன்னும் நடக்குது" அப்படின்னு சொல்ற ஒரு வரி இருக்குல்ல, அது ஓரளவு அது ரெஃபரன்ஸ் பண்றாங்க. இன்ஃபாக்ட் எனக்கு அந்த மொமெண்ட்ட விக்னேஷ் ராஜா இந்த படத்தில எப்படி ஷூட் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு ரொம்ப புடிச்சது. 2 படங்கள்லயுமே ஓரளவுக்கு தனுஷுடைய ஒரு கேரக்டர் ஹோப்லெஸ்ஸான ஒரு இடத்துக்கு தள்ளப்படும் பொழுது, அ அ அங்கேருந்து அப்படியே எழுந்து நிப்பது அப்படின்ற ஒண்ணு இருக்குல்ல. அதுக்கு மேல என்ன ஹீரோயிசம்ல. ஸோ அந்த மொமெண்ட்ல இன்ஃபாக்ட் டிஎஸ்பி பரதன் அப்படின்ற கதாபாத்திரத்தில சூரஜ் நடிச்சிருப்பாங்க. அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸே எனக்கு இந்த படத்தில ரொம்ப நான் ரசிச்சேன் நானு. அம் இத எத பொறுத்த படம் அப்படின்னு கேட்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தன் ஒரு கடன எப்படியாவது அடைக்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கான். பட் அது எவ்வளோ கடினமான ஒரு வேலையாக இருக்கு அப்படின்றத சொல்லலாம். இல்ல சட்டுன்னு ஒரு 3 வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா, ஒரு திருடன் திருந்துகிறான் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு என்ன புடிச்சது அப்படின்னா, தனுஷ் நடிச்சிருந்தாலும் கூட, ஒரு ஸ்டார் நடிச்சிருந்தாலும் கூட, இந்த கேரக்டர் கர அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து ரொம்ப நேரத்துக்கு ஒரு ஒரு டீசென்ட்டான ஒரு ஆளா கூட நம்ம பார்க்க முடியாது. ஹீரோவ விட்டுருங்க நீங்க. அம் அவன் அவன் காரணமாக ஒருத்தர் சாவுறாங்க. அ அவன் வழியாகவே இந்த படம் வந்து ஒரு திருட்டு அப்படின்ற ஒரு தீம பொறுத்தே அனலைஸ் பண்ணுது அப்படின்னு தான் தோணுச்சு. சும்மாவே எனக்கு வந்து விக்டர் ஹியூகோ எழுதின லே மிசரபிள் ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். அதுவும் இந்த மாதிரி ஒரு ஒரு திருடன இந்த சமூகம் எப்படி நடத்துது? யாரெல்லாம் திருடனாக இந்த சமூகம் பார்க்குது? அப்படின்ற கேள்விகள்லாம் இந்த படம் கேட்குதுல்ல. ஆ அதாவது ஒரு கரை அப்படின்ற ஒரு கதாபாத்திரத்த இந்த படம் வந்துட்டு, "ஈய கேவலமானவன் மாட்னா அடி பொல அவன" அப்படின்ற மாதிரி பார்க்குது. அந்த திருட்டுக்கு ஒரு பெரிய தண்டனை குடுக்கணும்னு நெனைக்குது.
ஆ பட் மறுபக்கம் பார்க்க ஆரம்பிச்சோம் அப்டின்னா, இப்ப டிஎஸ்பி பரதன் அப்டின்றவன், அவன் வந்து அவனுக்கான ஒரு ஒரு அங்கீகாரத்த போலியான ஒரு அங்கீகாரத்த அவன் திருடிட்டு தானே இருக்கான், பல இடங்கள்ல. ஆ அத பொறுத்து இந்த சமூகம் என்ன சொல்லுது? இல்ல இன்னொரு பக்கம் ஜெயராம் அவங்க வந்துட்டு முத்துசெல்வன் அப்டின்ற ஒரு பேங்க் மேனேஜர் கதாபாத்திரம் ப்ளே பண்ணியிருக்காங்க. இப்ப அவன் வந்து தன்னுடைய சொந்த கம்பெனிலேருந்தே அவன் திருடிட்டு இருக்கான். இப்ப அவன பொறுத்து இந்த சமூகம் என்ன சொல்லுது? அம் அவன் அது இப்போ தன்னுடைய இன்ட்ரஸ்டிங் பேரலல் கூட இங்க இருக்கு. வந்து தன்னுடைய வீட்லேருந்து திருடுறான். முத்துசெல்வன் அப்படின்றவன் தன்னுடைய பேங்க்லேருந்து திருடுறான். இன்னொரு பக்கம் ஒரு போலீஸ்காரன் தன்னுடைய டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள அட்டூழியம் பண்ணிட்டு இருக்கான். இல்லையா? ஆ ஒரு விதத்தில எனக்கு இந்த இந்த படத்துடைய தனுஷ் அவர்களுடைய லுக் வந்து எனக்கு கர்ணன் ஞாபகப்படுத்துச்சு. மேபி செட்டிங்கும் கூட இல்ல. ஒரு ஒரு ஊர் பக்கம் அப்படின்றதுனால. ஆ ஒன் பர்ட்டிகுலர் மொமெண்ட் டெஃபினெட்லி காட் மீ திங்கிங் அபவுட் இட். எந்த இடம் அப்படின்னா, ஒரு இடத்துல வேற ஒரு இடத்துல சந்திச்ச மன வலிய வெளிப்படுத்த முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது, இன்னொரு இடத்துல வந்து ஒரு ஒரு வால்ட்ட வந்து ஓப்பன் பண்றதுக்கான ஒரு இடம் கிடைக்குது. அந்த இடத்துல அப்படியே சுத்தி வச்சு பொங்கு பொங்கு பொங்குன்னு தட்டிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு ஒரு சில நொடிகளுக்கு மேல அந்த வால்ட்ட திறக்கிறோமோ இல்லையோ, தன்னுடைய வெறிய வெளிப்படுத்தக்கூடிய, தன்னுடைய சோகத்த வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காட்சியாக மாறுது. கருணாநிதி அவர்கள் ஒரு ப்ரீ இன்டர்வல்ல ஒரு பஸ்ஸ வந்து ஒரு ஆதங்கம் காரணமாக அவர் உடைக்க ஆரம்பிப்பார்ல. அந்த தனி மனிதனுடைய ஒரு உளவியல் ரீதியாக அவன் சந்திக்கக்கூடிய சிக்கல், அத வெளிப்படுத்த முடியாம இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், ய யார முதல்ல யாருடைய சோகத்துக்கு இங்க ஒரு வேலிடிட்டி இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. மாதிரியான ஒரு ஆள் வந்து சோகப்படும் பொழுதோ, ஐயோ! எனக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்லும்போதோ, காது குடுக்க கேட்க நாதி இருக்கா அப்படின்ற கேள்விகள்லாம் இருக்குல்ல. இந்த மாரி கேரக்டர் வொர்க் எனக்கு புடிச்சது. என்ன கேட்டீங்கன்னா, எனக்கு இந்த படத்தினுடைய சோல் என்னவா நான் பார்க்குறேன் அப்படின்னா, இந்த படத்தில வரக்கூடிய ஒரு ஹைஸ்ட் போர்ஷன்ஸ் தான். ஒரு பேங்க்குக்குள்ள போய் இவங்க எப்படி கொள்ளையடிக்கிறாங்க அப்படின்ற ஒரு போர்ஷன்ஸ்லாம் தான் ரொம்ப எக்ஸைட்டிங்கான ஒரு மொமெண்ட்ஸா பார்க்குறேன். பர்ட்டிகுலர்லி எனக்கு நான் ரொம்ப ரொம்ப ரசிச்ச ஒரு போர்ஷன் அந்த ஃபிலிம்ல வந்துட்டு தனுஷும், கருணாஸும் அவங்க ஒரு பேங்க்ல உட்காந்துட்டு இருக்கும்பொழுது, ஒரு பேங்க்ல ஆல்மோஸ்ட் வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கும் பொழுது, அந்த இடத்துல திடீர்னு ஒரு போலீஸ் அங்க வருவது. அந்த மொமெண்ட்ட இந்த படம் எப்படி கொஞ்சம் கூட அவசரமே இல்லாம பொறுமையாக அந்த டென்ஷன கொஞ்சம் கொஞ்சமாக, கொஞ்சம் கொஞ்சமா அத ஊற விட்டு பில்டப் பண்ற ஒரு மொமெண்ட் இருக்குல்ல. ஒரு முறை இருக்குல்ல. அது எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த சீன். இன்ஃபாக்ட் அந்த மாதிரி பல அனுபவங்களுக்காக தான் இந்த மாதிரி படங்கள் நம்ம பார்ப்பதே அப்படின்னு நினைக்கிறேன் நானு. ஆ இந்த படத்தில அதுக்கப்புறமா கூட நெறைய ராபரீஸ் இருக்கு, ஹைஸ் எல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. என்ன அது அது வெறும் நமக்கு தகவலாக கொடுக்கப்படுதே ஒழிய, ஒரு அனுபவமாக கடத்தப்படுறது கிடையாது அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் அதுக்கு ஐ திங்க் அது அதனுடைய ஒரு ஒரு சிக்கல் என்ன அப்படின்னா, கதையில நெறைய ஐடியாஸ் இருக்கு. ரொம்ப ரொம்ப நெறைய ஐடியாஸ் இருக்கு. ஒரு திருமணத்தில வரக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும், ஒரு திருட்டு இந்த சமூகம் எப்படி பார்க்குது அப்படின்ற ஒரு தீசிஸ் பத்தி சொல்லிட்டு இருந்தேன்ல, அதுவா இருக்கட்டும், இல்ல அ விவசாயிகள் சந்திக்கக்கூடிய சிக்கல்கள், அதில பேங்க் எப்படி அவங்கள சொரண்டுறாங்க, அவங்களுடைய ஒரு நிலத்தெல்லாம் ஒரு மாரி ஆட்டைய போடுறாங்க, அதுவாக இருக்கட்டும், இல்ல ஒரு ஒரு பேங்க் மேனேஜருடைய தந்திரங்கள், அ ஒரு போலீஸ் திருடன், அவங்க மத்தியில நடக்கக்கூடிய ஒரு விதமான ஒரு கேட் அண்ட் மவுஸ் கேம் இல்ல, அதுவாக இருக்கட்டும், இல்ல ஒரு இறந்து போன தகப்பனுக்காக ஒரு மகன் என்ன செய்கிறான் அப்படின்ற ஒரு ஒரு எமோஷனல் பாயிண்ட்டாக இருக்கட்டும். ஆ திடீர்னு வரக்கூடிய ஒரு 2 ரிவீல்ஸ் ஒரு ஒரு பெண் கர்ப்பமாவது, இன்னொரு பக்கம் தேவர் மகனுக்கு ஒரு ஹோமேஜ் குடுப்பது, அதுக்கப்புறமா ஒரு கூட ஒருத்தன் வந்துட்டு அவன நம்பலாமா? கூடாதா? அப்படின்ற ஒரு குழப்பம் கரைக்கு உங்களுக்கு புரியுதுல்ல? நான் அடுக்கிக்கிட்டே போலாம். அவ்ளோ ஐடியாஸ் இருக்கு. ரொம்ப டென்ஸான ஒரு ஃபில்ம் அப்படின்னு நெனைக்கிறேன். மேபி அதனால தான் ஆ ரொம்ப ஃபோக்கஸ்டாக சில எமோஷனல் பே ஆஃப்ஸ ரெஜிஸ்டர் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுது மேபி. ஒரு 2, 3 ஐடியாஸ் டக்குன்னு சொல்லணும் அப்படின்னா, இப்போ கரைக்கு வந்துட்டு ஒரு இடத்துல தன்னுடைய அப்பா கே.எஸ். ரவிக்குமாரோடைய ஒரு லுக் பயங்கரமா ஆக்சுவலி இந்த படத்தில அது ஒண்ணு சொல்லலாம்னு நெனைக்கிறேன். டிஃபரெண்ட் கேரக்டர்ஸ் உடைய லுக்ஸ் இவங்க எப்படி அரைவ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் படம்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் தான் யாரோ சொல்றாங்க. ஆ பார்த்தீங்களா அந்த ஒரு ஒரு வயசான ஒரு விவசாயி ஒருத்தர் வர்றவர் வந்து எம்.எஸ். பாஸ்கர் அப்படின்றாங்க. நான் வந்து "என்னய்யா சொல்றீங்க? நிஜமாவா?" அப்படின்ற மாதிரி வாய பொளந்து தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ எனிவே கே.எஸ். ரவிக்குமார் அவர்களுடைய லுக் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அவருடைய பெர்ஃபார்மன்ஸும் கூட. ஸோ கரைக்கு வந்து அவருடைய அப்பா மேல ஒரு பெரிய மரியாதை வர ஆரம்பிக்குது ஒரு இடத்துல. அவன் என்ன சொல்றான்னா, வேற ஒருத்தவங்க கூட பேசிட்டு இருக்கும்போது, நான் பண்ண முடியாத ஒரு வேலை எங்க அப்பா மட்டும் உயிரோட இருந்திருந்தான்னா, அ இந்த ஃபார்மர்ஸ் எல்லாருக்குமே, இந்த விவசாயிகள் எல்லாருக்குமே அவரு போராடி ஒரு நீதிய வழங்கியிருப்பாரு வாங்கி குடுத்துருப்பாருன்ற மாரி ஒண்ணு சொல்றான். "ஓ! உனக்கு எப்போ இந்த ரியலைசேஷன் வந்துச்சு?" அப்படின்ற ஒரு சின்ன எனக்கு புரியுது. ஆனா, அது என்ன அடிக்குதா உள்ளுக்குள்ள அப்படின்ற ஒரு கேள்வி ஒண்ணு இருக்குல்ல. ஆ வேற சொல்லணும்னா, ஜெயராம் அவர்களுடைய ஒரு கேரக்டர் வந்து முத்துசெல்வன் சொன்னேன்ல பேங்க் மேனேஜர். வந்து ரொம்ப ஒரு தந்திரக்காரன், ஒரு மனசாட்சி பெருசா இல்லாதவன். அ அங்கங்க ஆனா
மேபி ஜெயராம் காஸ்ட் பண்ணதுனாலயோ என்னவோ, அங்கங்க ஒரு நகைச்சுவைக்கான ஒரு சின்ன சின்ன ட்ரையான ஒரு இடங்கள்ல அமைக்கப்பட்டதாக தான் தெரியுது. அட்லீஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வழியாக வருதுன்னு வச்சுக்கங்க. ஈவன் டுவர்ட்ஸ் அந்த கடைசி காட்சி வரைக்கும் கூட அந்த ஒரு த்ரெட் ஒரு மாரி தொடர்ந்துகிட்டு இருக்கு. அது எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு இந்த படத்துக்கு அப்படின்னு யோசிக்க வச்சது. அ எல்லாத்துக்கும் மேல சொல்லணும் அப்படின்னா, மமிதா பைஜு ப்ளே பண்ணக்கூடிய ஒரு செல்லி அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் கொஞ்சம் அ முழுமையாக எழுதப்பட்டிருக்காங்களா அப்படின்ற ஒரு ஒரு இதுதான். அந்த படத்துக்கு அந்த அந்த பெண் மேல அ எவ்வளோ நேர செலவு அப்படின்ற ஒரு கேள்வி ஒண்ணு இருக்குல்ல. அதாவது நேரம்னா என்ன நீங்க ஒரு 1/2 மணி நேரம், 3/4 மணி நேரத்துக்கு ஒரு கேரக்டர் காமிச்சா தான் அப்படின்ற மாரி கிடையாது. எ எ எங்கேருந்து வரேன் அப்படின்னா, ஒரு இடத்துல கரை வந்து தன்னுடைய ஊருக்கு போவதற்கு காரணமே, செல்லிக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய அமைச்சு குடுக்கணும் ஏதோ ஒரு விதத்துல அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து அது ஆரம்பிக்குது. அண்ட் இன்ஃபாக்ட் அவங்க அந்த முடிவ எடுக்கிறதுக்கு சில காட்சிகள் முன்னாடி அவங்களுடைய கூரைய பிச்சுக்கிட்டு கொட்டுன்னுவாங்கல்ல. இந்த இந்த படத்துல லிட்டரலி கூரைய பிச்சுக்கிட்டு மழை கொட்டும். ஆ கரை மேல வந்துட்டு மழை கொட்டிக்கிட்டு இருக்கும். இவங்க தனியா அ ட்ரையான ஒரு ஸ்பேஸ்ல நின்னுகிட்டு இருப்பாங்க. பட் அந்த காட்சி முடியும்போது 2 பேருமே மழையில நனச்சுக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாரி விஷுவல் இமேஜரி விக்னேஷ் ராஜா பியூட்டிஃபுல்லா பண்றாரு இந்த ஃபில்ம்ல. ஸோ இந்த இடங்கள்ல ஆரம்பிச்ச இவங்களுடைய ஒரு உறவு வந்துட்டு, அ ஒரு திருப்திகரமான முடிவுக்கு போய் கொண்டு சேர்க்க முடியுதா இந்த கதையினால? அ அப்படின்ற கேள்விகள் தான் இருந்துச்சு. கேள்விகள் அப்படின்னு சொல்லும்போது, இன்னொரு ஒரு கேள்வி என்னன்னா, இந்த படத்துக்கு கொஞ்சம் கண்டிப்பாக அதாவது அ விபூதி வைக்கிறதுலேருந்து, ஒரு கடவுள் ரெஃபரன்ஸ் கருப்புசாமி அப்படின்ற ஒரு ஒரு டெய்ட்டிய பத்தி பேசுவதிலிருந்து, அந்த நம்பிக்கை கண்டிப்பாக இருக்கு. ஆனா, இந்த படத்தினுடைய ஒரு கிரேயான ஒரு வேர்ல்ட பார்க்கும்போதுல்ல, இதில அப்பாவிகள் சந்திக்கக்கூடிய ஒரு கஷ்டங்கள பார்க்கும்பொழுது, அவங்க எப்படி ஏமாத்தப்படுறாங்க, எப்படி இறக்குறாங்க, அதெல்லாம் பார்க்கும்போது, இது இது எப்பேர்ப்பட்ட கடவுள்ன்ற ஒரு கேள்வி ஒண்ணு கேட்க வேண்டியிருக்குல்ல. ஏன்னா திடீர்னு பார்த்தா, ஒரு கெட்டவனுக்கு வந்து ஒரு விதமான அ ஒரு ஒரு பொயடிக் ஜஸ்டிஸ் ஒண்ணு, ஒரு டிவைன் ஜஸ்டிஸ்ன்ற மாரி ஒரு விஷயம் ஒண்ணு நடக்குது. இன்னொரு கெட்டவனுக்கு அப்படி ஒண்ணு நடக்கல. அவன் எஸ்கேப் ஆயிடுறான். அந்த மாதிரி கடவுள் அப்ப என்ன மாரி கடவுள் அப்படின்னு கேட்க தோணுதுல்ல. ஏன்னா இந்த படமும் கொஞ்சம் அத அப்பப்ப ஹிண்ட் பண்ணுது அப்படின்றதுனால தான் அத எழுப்புறேன் நானு. ஆனா ஒண்ணு உறுதியா நம்ம சொல்லலாம். கரை போல படங்கள் ரொம்ப அவசியம் அப்படின்னு நெனைக்கிறேன். நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன் இந்த மாதிரி படங்கள. ஏன்னா இதுங்க வந்து இந்த மாரி படங்கள் வந்து நட்சத்திரத்த விக்கிறதுக்கு மட்டும் ட்ரை பண்ணல. ஜெனுயினா ஒரு கதை ஒண்ணு சொல்ல ட்ரை பண்ணுது. ஒரு ஒரு ஒரிஜினல் சோல் கொண்ட ஒரு படமாக எனக்கு தெரியுது. ஏன்னா இது ஒரு ஹாலிவுட் ஸ்டைல் ஐடியா மாதிரி ஒண்ணு வச்சுக்கிட்டு நம்ம ஊர்ல அது லோக்கலைஸ் பண்ண ட்ரை பண்ற அந்த ஒரு அ இது இருக்குல்ல, இன்டகிரேஷன் இருக்குல்ல. அதுதான் அ கொஞ்சம் முழுமையான அ எஃபிஷியன்சியோட அச்சீவ் பண்ணப்பட்டது அப்படின்ற ஒரு கேள்வி தான் நெனைக்கிறேன். ஏன்னா, இந்த படத்தில ஃபார் எக்ஸாம்பிள் நெறைய சென்டிமென்ட் ரிச்சான ஒரு ஃபில்ம் இல்ல. ஆனா, இந்த சென்டிமென்ட் வந்து இந்த ஜான்ர் ஃபில்ம்க்கு ஒரு பிளஷர்ஸ் ஒரு சந்தோஷங்கள் கிடைக்கும். ஒரு ஹைஸ்ட் மூவிய பார்த்தோம்னா தெறிக்க தெறிக்க போயிட்டே இருக்கும்ல. ஒரு த்ரில்லிங்கான ஒரு ஸ்பேஸ்க்குள்ள. அத அந்த சென்டிமென்ட் அனுமதிக்க மாட்டேங்குது. பட் மறுபக்கம் பார்த்தா நம்ம தமிழ் படங்கள்ல ஒரு ஒரு ஒருத்தன் வந்துட்டு ஒரு 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 கும்பலுக்காக தன்னைத்தானே தியாகம் பண்ணிக்கிறான் அப்படின்ற மாதிரியான ஒரு கதைய எப்படி நம்ம விப்போம்ல அந்த ஹீரோயிசம. ஆனா இந்த படத்தினுடைய ஒரு சென்சிபிலிட்டீஸ் அத விக்கிறதுக்கு அனுமதிக்க மாட்டேங்குது. இன்ஃபாக்ட் நம்ம ஒரு ஆக்ஷன் சீக்வென்ஸஸ ஒரு எடுத்துக்காட்டா நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து அந்த ஃபைட்லலாம் ஐய்யய்யோ! பயங்கரமான ஒரு ஃபைட் அப்படின்ற ஒரு உணர்வு நமக்குள்ள ஏற்படுத்துறதுக்காக எடுக்கப்பட்ட ஒரு ஃபைட் இல்ல. அதுல ஒரு நிஜத்துவம் இருக்கு. அதுல ஒரு ஹீரோயிசம்க்காக எடுக்கப்படுற ஒரு ஃபைட்ஸ் இல்ல அப்படின்ற ஒரு தன்மை ஒண்ணு இருக்கு. மேபி இந்த 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 படம் இன்னும் கொஞ்சம் அட்ரினலின் இருந்திருந்தால், அ கண்டிப்பா இந்த ஐடியா ஆஃப் சினிமாக்கு கண்டிப்பா பயன்பட்டுருக்கும்னு தோணுச்சு. ஆனா நான் சொன்னது போல இது எல்லாமே ஒரிஜினல் சோல் கொண்ட ஒரு ஃபில்ம்ஸ் அப்படிங்கிறதுனால என்னைக்குமே எனக்கு இந்த படங்களுக்கு ஆதரவு குடுக்கணும் அப்படின்னு தோணும். இந்த படத்தினுடைய ஒரு பயங்கர மெமரபிள் விஷுவல் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்களேன். ஒரு மெயின் ஸ்ட்ரீம் படத்தில வரக்கூடிய ஒரு விஷுவல். தனுஷ் போல ஒரு ஸ்டார் இருக்கக்கூடிய ஒரு படத்துலேருந்து வர விஷுவல். அ ஒரு தன்னுடைய அப்பா பிணமான பிறகு அந்த பிணத்தினுடைய ஒரு அப்படியே அந்த பணம் கடக்கும். அநாத பணம் அப்படின்னு சொல்லப்படும். அத வந்து போற போக்குல ஒருத்தன் வந்து அத உதைப்பான். அ அத இவரு பார்ப்பாரு. அ இதெல்லாம் எவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு ஐடியாஸ் இல்ல. இன்னொரு படமாக இருந்திருந்தா, லைட்டா தன்னுடைய பெற்றோர்கள அவமதிச்சதுக்கே நம்ம ஹீரோஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்றது தெரியும். ஆனா இந்த படத்தில இருக்கிற நிஜத்துவம் அத தடுக்குது. ஏன்னா இந்த கதாபாத்திரம் அத பார்க்குறாரு. பெரிய கஷ்டத்துக்குள் போகுறாரு. ஆனா வெளிப்படுத்த முடியல. அது பண்றவனும் வில்லன் ஒண்ணும் கிடையாது. அவன் ஒரு சாதா அ ஒரு ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல வேலை செய்யக்கூடிய ஒருத்தன். ஒரு அலட்சியம் கொண்ட ஒருத்தன். ஆ ஸோ இந்த மாதிரி மொமெண்ட்ஸ் எல்லாம் சச் ஒரிஜினல் மொமெண்ட்ஸ்ல. அம் அதனாலேயே இந்த மாதிரி படங்கள் ரொம்ப ப்ரெஷியஸ் அப்படின்றதும் நான் நினைக்கிறேன். முழுமையாக ஒர்க் ஆகாத போதும், ஆ நம்ம இத சார்ந்து நிக்கும் பொழுது தான் இந்த மாதிரி படங்கள் வருகைக்கு நம்ம நம்ம ஆதரவு குடுக்குற மாரி ஆகும்னு நினைக்கிறேன். பட் எஸ் இது என்னுடைய லாங் ரிவ்யூ ஆஃப் கர. நீங்க என்ன நினைச்சீங்க இந்த படத்த பத்தி? அஸ் யூசுவல் காமெண்ட்ஸ்ல விடுங்க. ஆதரவுக்கு மிக்க மிக்க நன்றி. மறுபடியும் இன்னொரு லாங் ரிவ்யூக்கு உங்களை சந்திக்கும் வரை நன்றி. வணக்கம்.